இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் பாலைவனத்துல ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி கிடைக்காதான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் மட்டும் மண்ணுல குச்சி வச்சு குத்தி குத்தி பாத்துக்கிட்டே போறாரு. பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் மண்ணு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே இவரு நான் கிணறு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாரு. எல்லாருமே இப்ப வேகமா ஓடி வந்து அந்த இடத்துல தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள வெறும் பலகையா இருக்கு. அந்த பலகை எல்லாமே நகர்த்திட்டு பார்த்தா உள்ள ஒரு பெரிய கிணறு இருக்கு. ஆனா அந்த கிணத்துல தண்ணி இல்லாம காலியா இருக்கு. இப்ப அந்த கிணத்துக்குள்ள ஒரு சோல்ஜர் ஒரு கல்லை தூக்கி போட்டு பாக்குறாரு. பார்த்தா அது தரையில விழுற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. ஆனா அப்ப கூட அந்த கிணறு கண்டுபிடிச்ச அந்த சோல்ஜர் கொஞ்சம் கூட மனசு தளராம நான் அந்த கிணத்துக்குள்ள இறங்கி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்குள்ள பொறுமையா கீழே இறங்கி தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா அங்கேயுமே இவங்க நினைச்ச மாதிரி தண்ணியே இல்ல, வெறும் மண்ணு தான் இருக்குது. அதை கேட்டு அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்ப அந்த சோல்ஜரும் மேலே ஏறி வரலாம்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா அப்போ சைடுல இருக்கிற ஒரு சுவர்ல லைட்டா ஈரமா இருக்கிற மாதிரி தெரியுது. இவரும் கொஞ்சம் உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சொட்டிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே இவரு மேல இருக்கிறவங்க கிட்ட பாத்திரத்தை வாங்கி அந்த தண்ணியை பிடிச்சி அவர் கூட குடிக்காம மேல இருக்கிறவங்க கிட்ட குடுக்குறாரு. அவங்களும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.